சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவாக உயர்த்தி எப்பேருக்கு மேலான பெயரை அவருக்கு அளினார். இப்பொழுது மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பாடுகள். 12 ஒருவனாகிய யூதாஸ்கரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டிக் கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான். அவர்களும் 30 வெள்ளிக்காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டிக் கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் சொல்லுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயற்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் 12 பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்கத் தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மாண்டமகன் தம்மை பற்றி மறைநூலில் எழுதியுள்ளபடியே போகின்றார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கின்றவனுக்கு கேடு. அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாக இருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். அவர்கள் உணவருந்திக் கொண்டிருந்த பொழுது இயேசு அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு சீடருக்கு கொடுத்து, இதை பெற்று உண்ணுங்கள், இது எனது உடல் என்றார். பின்பு கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து, இதில் உள்ளதை அனைவரும் பருகுங்கள், ஏனெனில் எனது உடன்படிக்கையின் இரத்தம் பலருடைய பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படும் இரத்தம். இனிமேல் என் தந்தையின் ஆட்சி வரும் அந்நாளில்தான் நான் உங்களோடு திராட்சைப்பழ ரசத்தை குடிப்பேன், அதுவரை குடிக்க மாட்டேன் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் புகழ் பாடல் பாடிவிட்டு ஒலிவமலைக்கு சென்றார்கள். அதன் பின்பு இயேசு அவர்களிடம், இன்றிரவு நீங்கள் அனைவரும் என்னை விட்டு ஓடிப்போவீர்கள், ஏனெனில் ஆயரை வெட்டுவேன், அப்பொழுது மந்தையில் உள்ள ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. நான் உயிருடன் எழுப்பப்பட்ட பின்பு உங்களுக்கு முன்பே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு அவரிடம், எல்லாரும் உம்மை விட்டு ஓடிப்போய் விட்டாலும் நான் ஒருபோதும் ஓடிப்போக மாட்டேன் என்றார். இயேசு அவரிடம், இன்றிரவில் சேவல் கூவுமுன் மும்முறை என்னை நீ மறுதலிப்பாய் என உறுதியாக உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு அவரிடம், நான் உம்மோடு சேர்ந்து இறக்க வேண்டியிருந்தாலும் உம்மை ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்றார். அவ்வாறே சீடர்கள் அனைவரும் சொன்னார்கள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு சற்று அப்பால் சென்று முகம் குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும், ஆனாலும் என் விருப்பமல்ல
விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இந்த துன்பக்கலம் அகல முடியாதென்றால் உமது திருவிழப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாயிருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மாண்டமகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது 12 ஒருவனாகிய யூதாசு அங்கே வந்தான். அவனோடு குருக்களும் மக்களின் மூப்பர்களும் அனுப்பிய பெருங்கூட்டம் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது. அவரை காட்டிக் கொடுக்க இருந்தவன், நான் ஒருவரை முத்தமிடுவேன், அவர்தாம் இயேசு, அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். அவன் நேராக இயேசுவிடம் சென்று, ரபி வாழ்க எனக் கூறிக்கொண்டே அவரை முத்தமிட்டான். இயேசு அவனிடம், தோழா, எதற்காக வந்தாய் என்று கேட்டார். அப்பொழுது அவர்கள் இயேசுவை அணுகி அவரை பற்றி பிடித்து கைது செய்தனர். உடனே இயேசுவோடு இருந்தவர்களுள் ஒருவர் தமது கையை நீட்டி வாளையுருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய காதை துண்டித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், உனது வாளை அதன் உறையில் திரும்ப போடு. ஏனெனில் வாளை எடுப்போர் அனைவரும் வாளால் அழிந்து போவர். நான் என் தந்தையின் துணையை வேண்ட முடியாதென்றா நினைத்தாய்? நான் வேண்டினால் அவர் 12 பெரும் படைப்பிரிவுகளுக்கு மேற்பட்ட வானதூதர் எனக்கு அனுப்பி வைப்பாரே. அப்படியானால் இவ்வாறு நிகழ வேண்டும் என்ற மறைநோக்கு வாக்குகள் எவ்வாறு நிறைவேறும் என்றார். அவ்வேளையில் இயேசு மக்கள் கூட்டத்தை பார்த்து, கள்வனை பிடிக்க வருவது போல் வாள்களோடும் தடிகளோடும் என்னை கைது செய்ய வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவில் அமர்ந்து கற்பித்துக் கொண்டிருந்தேன், நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. இறைவாக்கினர் எழுதியவை நிறைவேறவே இவை அனைத்தும் நிகழுகின்றன என்றார். அப்பொழுது சீடர்கள் எல்லோரும் அவரை விட்டு தப்பியோடினார்கள். இயேசுவை பிடித்தவர்கள் அவரை தலைமை குரு கயபாவிடம் கூட்டிச் சென்றார்கள். அங்கே மறைநூல் அறிஞரும் மூப்பர்களும் கூடி வந்தார்கள். பேதுரு தொலைவில் அவரை பின்தொடர்ந்து தலைமை குருவின் வீட்டு முற்றம் வரை வந்து வழக்கின் முடிவை பற்றி தெரிந்து கொள்வதற்காக உள்ளே நுழைந்து காவலரோடு உட்கார்ந்திருந்தார். தலைமை குருக்களும் தலைமைச் சங்கத்தார் அனைவரும் இயேசுவுக்கு மரண தண்டனை விதிக்க அவருக்கு எதிராக பொய்ச்சாட்சி தேடினர். பல பொய்ச்சாட்சிகள் முன்வந்தும் ஏற்ற சாட்சி கிடைக்கவில்லை. இறுதியாக 2 முன்வந்தனர். அவர்கள், இவன் கடவுளுடைய திருக்கோவிலை இடித்து அதை 3 நாளில் கட்டியெழுப்ப என்னால் முடியும் என்றான் என்று கூறினார்கள். அப்பொழுது தலைமை குரு எழுந்து அவரிடம், இவர்கள் உனக்கு எதிராக கூறும் சான்றுக்கு மறுமொழி கூற மாட்டாயா என்று கேட்டார். ஆனால் இயேசு பேசாதிருந்தார். மேலும் தலைமை குரு அவரிடம், நீ கடவுளின் மகனாகிய மெசியாவா? வாழும் கடவுளின் பெயரால் ஆணையிட்டு சொல்லுமாறு உன்னிடம் கேட்கின்றேன் என்றார். அதற்கு இயேசு, நீரே சொல்லியிருக்கிறீர். மாண்டமகன் வல்லவராம் கடவுளின் வலப்புறத்தில் வீற்றிருப்பதையும் வான மேகங்கள் மீது வருவரையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே தலைமை குரு தம்மேலுடையை கிழித்து கொண்டு, இவன் கடவுளை பழித்துரைத்தான்.
இன்னும் நமக்கு சான்றுகள் தேவையா? இதோ இப்பொழுதே நீங்களே பழிப்புரையை கேட்டீர்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இவன் சாக வேண்டியவன் என பதிலளித்தார்கள். பின்பு அவருடைய முகத்தில் துப்பி அவரை கையால் குத்தினார்கள். மேலும் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து, இறைவாக்கினர் மெசியாவே, உன்னை அடித்தது யார்? சொல் என்று கேட்டனர். பேதுரு வழியே முற்றத்தில் உட்கார்ந்திருந்தார். பணிப்பெண் ஒருவர் அவரிடம் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு இருந்தவன் தானே என்றார். அவரோ, நீர் சொல்வது என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று அவர்கள் அனைவர் முன்னிலையில் மறுதளித்தார். அவர் வெளியே வாயில் அருகே சென்றபோது வேறொரு பணிப்பெண் அவரை கண்டு, இவன் நாசரேத்து இயேசுவோடு இருந்தவன் என்று அங்கிருந்தோரிடம் சொன்னார். ஆனால் பேதுரு, இம்மனிதரை எனக்கு தெரியாது என ஆணையிட்டு மீண்டும் மறுதளித்தார். சற்று நேரத்துக்கு பின் அங்கே நின்றவர்கள் பேதுருவிடம் வந்து, உண்மையாகவே நீயும் அவர்களை சேர்ந்தவனே, ஏனெனில் உன் பேச்சே உன்னை யாரென காட்டிக் கொடுக்கின்றது என்று கூறினார்கள். அப்பொழுது அவர், இந்த மனிதனை எனக்கு தெரியாது என்று சொல்லி சபிக்கவும் ஆணையிடவும் தொடங்கினார். உடனே சேவல் கூவிட்டு, அப்பொழுது சேவல் கூவும் முன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று இயேசு கூறியதை பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிரான ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்துச் சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். அதன்பின் இயேசு தண்டனை தீர்ப்பு அடைந்ததைக் கண்டபோது அவரை காட்டிக் கொடுத்த யூதாசு மனம் வருந்தி தலைமை குருக்களிடமும் மூப்பர்களிடமும் 30 வெள்ளிக்காசுகளையும் திருப்பி கொண்டு வந்து, பழி பாவமில்லாதவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், அதை பற்றி எங்களுக்கு என்ன, நீயே பார்த்துக்கொள் என்றார்கள். அதன் பின்பு அந்த வெள்ளி காசுகளை கோவிலில் எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் தூக்கு போட்டு கொண்டான். தலைமை குருக்கள் வெள்ளி காசுகளை எடுத்து, இது இரத்தத்திற்கான விலையாததால் இதை கோவில் காணிக்கைப்பட்டியில் போடுவது முறையல்ல என்று சொல்லி கலந்தாலோசித்து அந்நியரை அடக்கம் செய்ய அவற்றை கொண்டு குயவன் நிலத்தை வாங்கினார்கள். இதனால் தான் அந்நிலம் இரத்து நிலம் என இன்று வரை அழைக்கப்படுகின்றது. இஸ்ராயேல் மக்களால் விலை மதிக்கப்பட்டவருடைய விலையான 30 வெள்ளி காசுகளையும் கையில் எடுத்து ஆண்டவர் எனக்கு பணித்தபடியே அதை குயவன் நிலத்திற்கு கொடுத்தார்கள் என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது அப்பொழுது நிறைவேறியது. இயேசு ஆளுநன் பிலாத்து முன்னிலையில் நின்று கொண்டிருந்தார். ஆளுநன் அவரை நோக்கி, நீ யூதரின் அரசனா என்று கேட்டான். அதற்கு இயேசு, அவ்வாறு நீர் சொல்லுகிறீர் என்று கூறினார். மேலும் தலைமை குருக்களும் மூப்பர்களும் அவர் மீது குற்றம் சுமத்திய பொழுது அவர் மறுமொழி எதுவும் கூறவில்லை. பின்பு பிலாத்து அவரிடம், உனக்கு எதிராக எத்தனையோ சான்றுகள் கூறுகிறார்களே, உனக்கு கேட்கவில்லையா என்றான். அவரோ ஒரு சொல் கூட அவனுக்கு மறுமொழியாக கூறவில்லை. ஆகவே ஆளுநன் மிகவும் வியப்புற்றான். மக்கள் விரும்பி கேட்கும் ஒரு கைதியை அவர்களுக்காக விழாவின் போது ஆளுநன் விடுதலை செய்வது வழக்கம். அந்நாளில் பரபா என்னும் பேர் போன கைதி ஒருவன் இருந்தான். மக்கள் ஒன்று கூடி வந்திருந்த போது பிலாத்து அவர்களிடம், நான் யாரை விடுதலை செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள், பரபாவையா அல்லது மெசியா எனும் இயேசுவையா என்று கேட்டான். ஏனெனில் அவர்கள் பொறாமையால் தான் இயேசுவை தன்னிடம் ஒப்புவித்தார்கள் என்பது அவனுக்கு தெரியும். பிலாத்து நடுவர் இருக்கை மீது அமர்ந்திருந்த பொழுது அவருடைய மனைவி அவனிடம் ஆள் அனுப்பி, அந்த நேர்மையாளரின் வழக்கில் நீர் தலையிட வேண்டாம், ஏனெனில் அவர் பொருட்டு இன்று கனவில் மிகவும் துன்புற்றேன் என்று கூறினார். ஆனால் தலைமை குருக்களும் மூப்பர்களும் பரபாவை விடுதலை செய்ய கேட்கவும் இயேசுவை தீர்த்து கட்டவும் கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள். ஆளுநர் அவர்களை பார்த்து, இவ்விருவருள் யாரை விடுதலை செய்ய வேண்டும், உங்கள் விருப்பம் என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், பரபாவை என்றார்கள். பிலாத்து அவர்களிடம், அப்படியானால் மெசியா எனும் இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அனைவரும் சிலுவையில் அறையும் என்று பதிலளித்தனர். அதற்கு அவன், இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்டான். அவர்களோ, சிலுவையில் அறையும்
என்று இன்னும் உரக்க கத்தினார்கள். பிலாத்து தன் முயற்சியால் பயனேதும் ஏற்படவில்லை, மாறாக கலகமே உருவாகுது என்று கண்டு கூட்டத்தினரின் முன்னிலையில் தண்ணீரை எடுத்து, இவனது இரத்தப் பழியில் எனக்கு பங்கில்லை, நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் கைகளை கழுவினான். அதற்கு மக்கள் அனைவரும், இவனுடைய இரத்தப் பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் விழட்டும் என்று பதில் கூறினர். அப்போது அவர் பரபாவை அவர்கள் விருப்பத்திற்கிணங்க விடுதலை செய்தான். இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான். ஆளுநனின் படை வீரர் இயேசுவை ஆளுநன் மாளிகைக்கு கூட்டிச் சென்று அங்கிருந்த படைப்பிரிவினர் அனைவரையும் அவர் முன் ஒன்று கூட்டினர். அவருடைய ஆடைகளை உரிந்து கரும் சிவப்பு நிறமுடைய தளரங்கியை அவருக்கு அணிவித்தனர். அவர்கள் ஒரு முள்முடி பின்னி அவரது தலைமையில் வைத்து அவருடைய பலக்கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன் முழந்தாள் படியிட்டு, யூதரின் அரசே வாழ்க என்று சொல்லி ஏளனம் செய்தனர். அவர் மேல் துப்பி அக்கோலை எடுத்து அவருடைய தலையில் அடித்தனர். அவரை ஏளனம் செய்தபின் அவர் மேல் இருந்த தளரங்கியை கழட்டிவிட்டு அவருடைய ஆணைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக இழுத்துச் சென்றனர். அவர்கள் வெளியே சென்றபோது சீரேன் ஊரைச் சேர்ந்த சீமோன் என்ற பெயருடைய ஒருவரை கண்டார்கள். இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள். மண்டையோட்டு இடம் என்று பொருள்படும் கொல்கொதாவுக்கு வந்தார்கள். இயேசுவுக்கு கசப்பு கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள். அவர் அதை சுவை பார்த்தபின் குடிக்க விரும்பவில்லை. அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்த பின்பு குலுக்கல் முறையில் அவருடைய ஆடைகளை பங்கிட்டு கொண்டார்கள். பின்பு அங்கே உட்கார்ந்து காவல் காத்தார்கள். அவரது தலைக்கு மேல் அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை எழுதி வைத்தார்கள். அதில் இவன் யூதரின் அரசனாகிய இயேசு என்று எழுதப்பட்டிருந்தது. அதன்பின் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, கோவிலை இடித்து 3 நாளில் கட்டி எழுப்புகிறவனே, உன்னையே விடுவித்துக்கொள், நீ இறைமகன் என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை பழித்துரைத்தார்கள். அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் மூப்பர்களுடனும் சேர்ந்து அவரை ஏளனம் செய்தனர். அவர்கள், பிறரை விடுவித்தான், தன்னையே விடுவிக்க இயலவில்லை, இவன் இஸ்ரேலருக்கு அரசனாம், இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், அப்பொழுது நாங்கள் இவனை நம்புவோம். கடவுளிடம் இவன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தானாம், அவர் விரும்பினால் இப்போது இவனை விடுவிக்கட்டும், நான் இறைமகன் என்றானே என்று கூறினார்கள். அவ்வாறே அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்த கல்வரும் அவரை இகழ்ந்தார்கள். நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நாடு முழுவதும் இருள் உண்டாயிற்று. 3 மணியளவில் இயேசு, ஏலி ஏலி லெமா சபக்தானி, அதாவது என் நுரைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று உரத்த குரலில் கத்தினார். அங்கே நின்று கொண்டிருந்தவர்களுள் சிலர் அதை கேட்டு, இவர் எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர். உடனே அவர்களுள் ஒருவன் ஓடிச் சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்சை ரசத்தில் தோய்த்து அதை கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தார். மற்றவர்களோ, பொறு, எலியா வந்து இவனை விடுவிப்பாரா என்று பார்ப்போம் என்றார்கள். இயேசு மீண்டும் உரத்த குரலில் கத்தி உயிர் விட்டார். அதே நேரத்தில் திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ்வரை 2ஆக கிழிந்தது. நிலம் நடுங்கியது, பாறைகள் பிளந்தன, கல்லறைகள் துறந்தன. இறந்த இறை மக்கள் பலரின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு இவர்கள் கல்லறையிலிருந்து வெளியே வந்து எருசலேம் திருநகருக்கு சென்று பலருக்கு தோன்றினார்கள். 100 தலைவரும் அவரோடு இயேசுவை காவல் காத்தவர்களும் நிலநடுக்கத்தையும் நிகழ்ந்த யாவற்றையும் கண்டு மிகவும் அஞ்சி, இவர் உண்மையாகவே இறைமகன் என்றார்கள். கலிலேயாவிலிருந்து இயேசுவை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்த பல பெண்களும் அங்கிருந்தார்கள். அவர்கள் தொலைவில் நின்று உற்று நோக்கி கொண்டிருந்தார்கள். அவர்களிடையே மகதல மரியாவும் யாக்கோப்பு யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும்
செபதேயுவின் மக்களுடைய தாயும் இருந்தார்கள். மாலை வேளையானது மரிமத்பியா ஊரைச் சேர்ந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்டு ஒருவர் வந்தார். அவரும் இயேசுவுக்கு சீடராயிருந்தார். அவர் பிலாத்துவிடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார். பிலாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான். யோசேப்பு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென பாறையில் வெட்டியிருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார். அதன் வாயிலில் ஒரு பெருங்கல்லை உருட்டி வைத்துவிட்டு போனார். அப்போது மகதலா மரியாவும் வேறொரு மரியாவும் அங்கு கல்லறைக்கு எதிரே உட்கார்ந்திருந்தனர். மறுநாள், அதாவது ஆயத்த நாளுக்கு அடுத்த நாள், தலைமை குருக்களும் பரிசேயர்களும் பிலாத்திடம் கூடி வந்தார்கள். அவர்கள், ஐயா, அந்த எத்தன் உயிரோடு இருந்த பொழுது 3 நாளுகளுக்கு பின் நான் உயிருடன் எழுப்பப்படுவேன் என்று சொன்னது எங்களுக்கு நினைவிருக்கிறது. ஆகையால் 3 நாள் வரை கல்லறையை கருத்தாய் காவல் செய்ய கட்டளையிடும். இல்லையெனில் அவருடைய சீடர்கள் ஒருவேளை வந்து அவர் உடலை திருடிச் சென்று விட்டு இறந்த அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என மக்களிடம் சொல்ல நேரிடும். அப்பொழுது முந்தின ஏமாற்று வேலையை விட பிந்தினது மிகுந்த கேடு விளைவிக்கும் என்றனர். அதற்கு பிலாத்து அவர்களிடம், உங்களிடம் காவல் வீரர்கள் இருக்கிறார்கள், நீங்களே போய் உங்களுக்கு தெரிந்தபடி கருத்தாய் காவல் செய்யுங்கள் என்றார். அவர்கள் போய் கல்லறையை மூடியிருந்த கல்லுக்கு முத்திரையிட்டு காவல் வீரரை கொண்டு கருத்தாய் காவல் செய்ய ஏற்பாடு செய்தார்கள். இது வாழ்வு தருகின்ற கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.